வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பேபிஸ்க்கு பர்த்டே வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபோட்டோ கேட்டகரி செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணலான்னு இருக்கீங்க, பேக்ரவுண்டில் செட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கீழே கேன்வாஷ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு உங்கள் ஃபோட்டோ வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு கீழே டியூரேஷன் எத்தனை செகண்ட் வீடியோ எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிடுங்க. எகைன் கீழே அந்த ஃபில்டர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். லைட்னஸை கம்மி பண்ணிக்கோங்க. ஸ்டேச்சுரேஷனையும் ஃபுல்லாக வந்துட்டு கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வேணும்னா அப்படியே விட்டுறலாம். இல்லை பிளாக் அண்ட் ஒயிட்டாக செட் பண்ணிங்கனாலும் இன்னும் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் வந்து இப்போ பிளாக் அண்ட் ஒயிட்டாக வந்து செட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கான்ட்ராஸ்ட்னு இருக்கும். ஸோ அதையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ கீழே பிப்புன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோஸ் வந்து 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கிராப்ன்ற ஐக்கான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் 4:5 ரேஷியோ கொடுத்துட்டு கரெக்டாக உங்களோட ஃபேஸ் மட்டும் கவர் ஆகிற அளவுக்கு நீங்கள் கரெக்டாக வந்துட்டு கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாஸ்க் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் ஹார்ட் ஷேப் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக உங்களோட ஃபேஸ் வந்து ஸ்க்ரீனில் ஷோ ஆகுதான்றதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா பார்டர் செட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு ஒரு 9 இல்லைனா 8 அந்த மாதிரி கொடுத்துருங்க. கீழே பார்டரோட கலர் ஒயிட் கலரே கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஸோ இப்போ அந்த இமேஜை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி ரொட்டேட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு இந்த மாதிரி கீழே வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ அது வேணும் அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்துட்டு 3 ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணி செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷன் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. கீழே ஃபில்டர் ஆப்ஷனில் போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு உங்களோட ஃபோட்டோஸ்க்கு கலரிங்லாம் எந்த அளவுக்கு வேணுமோ அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை காப்பி பண்ணிவிட்டு அதோட சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு அதை இது மேலேயே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கணும் சேம் அதே மாதிரி செட் பண்ணிட்டு கீழே ரீப்ளேஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அதில் வேறு ஒரு ஃபோட்டோஸ் ஆட் பண்ணோம். ஸோ மறுபடியும் நீங்கள் வந்துட்டு எடிட் பண்ண போகிற வேறு ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு கீழே கிராப் ஐக்கானுக்கு போயிட்டு அதில் மறுபடியும் அதே மாதிரி தான் 4:5 ரேஷியோ கொடுத்துட்டு கரெக்டாக உங்களோட ஃபேஸ் மட்டும் கவர் ஆகிற அளவுக்கு கிராப் பண்ணிவிட்டு டிக் ஐக்கானு கொடுத்துக்கோங்க. இப்போ மறுபடியும் கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். காப்பி ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த இமேஜை இன்னொரு காப்பி எடுத்து அதோட சைஸை இன்னும் கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே வந்து செட் பண்ணிக்கோங்க. கடைசி இமேஜுமே அந்த ரீப்ளேஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் எந்த இமேஜ் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுறப்பயுமே அந்த கிராப்பிங் ஆப்ஷனில் போய்ட்டு 4:5 ரேஷியோ கொடுத்துட்டு கரெக்டாக வந்துட்டு ஃபேஸ் கவர் அளவுக்கு கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஃபோட்டோவும் ஆட் பண்ணிட்டோம். இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பர்த்டேவுக்கு ஏதாவது சென்டென்ஸ் வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ குரோமில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நிறைய சென்டென்ஸ் வரும். ஸோ அதில் ஏதோ ஒரு சென்டென்ஸை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ பக்க கலர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு ஒயிட் கலரை கொடுத்துக்கோங்க. ஷேடோ இருக்கும், அதெல்லாம் வேணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பக்க டபிள்யூ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு போல்டான ஏதோ ஒரு ஃபாண்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஜாயிங் லெட்டர்ஸே ஏதோ ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஐக்கான் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்டோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த இன்ஷாட்லேயே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அந்த டெக்ஸ்டுடைய சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ கம்மி பண்ணிவிட்டு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல இதை வந்து கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஹாப்பி பர்த்டே அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்கலாம். பக்க கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ கலர் வந்துட்டு நீங்கள் அதில் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் கலர்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் எந்த கலர் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மட்டும் பார்டர் செட் பண்ணிக்கோங்க. பார்டருக்கு வந்து பிளாக் கலர் கொடுத்துக்கோங்க கொஞ்சம், ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் போல்டாக தெரியும். இப்போ அதோட சைஸையும் கம்மி பண்ணிவிட்டு நம்ம வந்து சென்டென்ஸ் ஆட் பண்ணியிருந்திருப்போம், அதுக்கு மேலே இதை வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கிறனோ சேம் அதே மாதிரி இந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஏதாவது 2 or 3 எமோஜிஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எமோஜிஸ் ஆட் பண்ணிட்டு அதோட சைஸையுமே கம்மி பண்ணிக்கலாம். எமோஜியோட சைஸை நல்லாவே கம்மி பண்ணிவிட்டு அதை கீழே அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கிறனோ சேம் அந்த மாதிரி செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே பிப் ஐக்கானை செலக்ட் பண்ணி வீடியோ கேட்டகரியை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க.
அதை செலக்ட் பண்ணிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். கீழே வால்யூம் ஆப்ஷனில் ஃபுல் வால்யூமையும் மைனஸ் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்துருங்க. பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஐக்கானை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் கலர்ஃபுல்லாக வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேபிஸ்க்கு மட்டும் தான் எடிட் பண்ணணும்னு இல்லை, யாருக்கு வேணாலும் இந்த பர்த்டே வீடியோ வந்து நீங்கள் சிம்பிளாக மேக் பண்ணிடலாம். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு கீழே ஆடியோன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி மியூசிக்கை கிளிக் பண்ணி ஓனாக உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக மேக் பண்ண வாட்டி ஒன்ஸ் ப்ளே பண்ணி பாருங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட எடிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.